ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் லாங் டைம் அப்புறம் வந்துட்டு நியூ வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். அதுவும் நியூ இயர் அதுமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர். ஸோ 2025 வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு வந்துட்டு தெரியல, பட் கண்டிப்பாக 2026 வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு நடக்கணும்னு கார்கிட்ட வந்துட்டு ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன இயர் அதாவது 25ல வந்துட்டு நம்ம ஒரு சேனல் அப்கிரேடுக்காக ஒரு டிஜிடெக் ஆர்ஜிபி லைட் ஒன்று வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருப்போம் அமேசான்லேருந்து. ஸோ அதோடைய ரிவ்யூ வந்துட்டு போன இயரே வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணணும்னு நினச்சது, பட் வந்துட்டு சில பர்சனல் இஷ்யூஸ்னால் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு இந்த டிஜிடெக் ஆர்ஜிபி லைட்டோட அன்பாக்ஸ் ப்ளஸ் ரிவ்யூ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போட முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே சேர்த்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் எப்போல்லாம் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டெக் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இப்போ வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஜிடெக் ஆர்ஜிபி லைட்டை வாங்குறதுக்குள்ள நம்ம பட்ட பாடு வந்துட்டு ரொம்ப பெரிய பாடாக வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இது வந்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது அமேசான்லேருந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டேமேஜ் ப்ராடக்ட் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்குள்ள நமக்கு வந்துட்டு ஒரு வழி வந்துட்டு ஆயிடுச்சு. ஃபைனலி பட் வந்துட்டு நம்ம எப்படியோ ஒரு வழியாக அமேசானே வந்துட்டு ஒரு வழி பண்ணி ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கிட்டோம். ஸோ எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல். ஸோ உங்களுக்கு எப்படி எதுவும் டேமேஜான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டிஜிடெக் ஆர்ஜிபி லைட்டோட அன்பாக்சிங் வந்துட்டு பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய டிஜிடெக்கோட ஆர்ஜிபி லைட் 25 வாட்ஸ் லைட். ஸோ இது வந்துட்டு ஒரு மல்டிபிள் கலர் லைட். ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பாக்ஸு. ஸோ இதில் வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஓவர்வியூவாக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் பாக்ஸோட ஃப்ரண்ட் பக்கம். ஸோ இது வந்துட்டு டிஜிடெக் போர்ட்டபிள் ஹேண்ட் ஹெல்ட் ஆர்ஜிபி லைட் லைட் வாண்ட் வித் பான்டோர் அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ட்ரைபாட் எல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் கையிலே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ ஷூட்லாம் வந்துட்டு போறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க மாதிரி நீங்கள் உங்கள் கையிலேயே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு பவர் எப்படி வந்துட்டு இன்புட் பண்ணணும்னு வந்துட்டு யோசிப்பீங்க. ஸோ அது வந்துட்டு நான் வீடியோட லாஸ்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்ஸே இன்னும் கீழே வந்துட்டு பாட்டமில் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே பாக்ஸோட சைடில் வந்துட்டு பார்க்கையில் இந்தி பேக்கேஜ் அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணி, ஸோ பாக்ஸில் என்னெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு கிளியராக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு கீழே பார்க்குறப்போ இதோடைய எஃபெக்ட்ஸ், அதாவது இந்த லைட்டோட எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் பாக்ஸோட இந்த சைடில் வந்துட்டு பார்க்கும்போது இன்னும் இந்த லைட்டை பற்றின ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு கீழே பார்க்குறப்போ நீங்கள் இதை எல்லாம் வந்துட்டு இப்படி படிக்கலாம் முடியாது அப்படின்னு யோசிக்கிங்க அப்படின்னா இந்த மாதிரி கியூஆர் ஆப்ஷனுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியூஆர் கோடை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலை ஸ்கேன் பண்ணும்போது இந்த டிஜிடெக் ஆர்ஜிபி லைட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துட்டு போகும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு இந்த லைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆர்ஜிபி லைட்டை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய டிஜிடெக்கோட ஆர்ஜிபி லைட் 25 வாட்ஸ் லைட். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் வந்து நீட்டாக வந்து உள்ள பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணனே உள்ள நமக்கு ஏகப்பட்ட திங்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போதும் போல் யூசர் மேனுவல் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்தோம்னாலும் படித்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உள்ள இது எப்படிலாம் செட் பண்ணும், பிரைட்னஸ், சேச்சுரேஷன், ஸோ அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு உள்ளே வந்துட்டு கேபிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த லைட்டை வந்துட்டு பவர் கொடுக்கறதுக்காண்டி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே ஓரமாக வச்சிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணி இதை வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டேட்டா கேபிள் மாதிரி எப்படி பெருசாக வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொரு பவர் கேபிள். ஸோ இதே எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இதையுமே இப்போ ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் நம்மளுடைய மெயின் திங்கான டிஜிட்டக்கோட அந்த ஆர்ஜிப் லைட் வந்துட்டு நமக்கு இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ பின்னாடி வந்துட்டு இப்படி இருக்கும். ஸோ இதில் எப்படிலாம் ஆன் பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோட ஸ்டார்டிங்கில் பாண்டோர் அப்படின்னு வந்துட்டு ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன அப்படின்னா, இதுதான் இந்த பாண்டோர். ஸோ இது நீங்கள் இப்படி பொறுமையாக இப்படி ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு லைட் வந்துட்டு உள்ள இந்த மாதிரி இப்படி வந்துட்டு இருக்கும். நல்லா பெரிய ஒரு சின்ன ஒரு பார் மாதிரி நல்லா லெங்க்த்தாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய லைட்டு. ஸோ இதை எப்படி இப்போ ஆன் பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் என்னது, ஸோ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒயரை வந்துட்டு காட்டியிருப்பேன். ஸோ இதை வந்துட்டு இப்போ ப்ளக்கில் வந்துட்டு ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சின்ன ஒயரை வந்துட்டு ப்ளக் பண்ணியாச்சு. ஸோ அதோடைய எண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும், ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எண்டை வந்துட்டு இந்த கேபிளோட லாஸ்ட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஒயரை வந்துட்டு இந்த பாக்ஸோடு வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த கேபிள்லேருந்து வரக்கூடிய அந்த பவர் வந்துட்டு இந்த பாக்ஸுக்கு வந்துட்டு வரும். ஸோ இந்த பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இப்படி இந்த க்ரீன் கலர் லைட் வந்துட்டு எரிஞ்சுது அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்துட்டு ஆன் ஆகிட்டு அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். ஸோ நம்ம இந்த பாக்ஸோட அந்த கேபிளை வந்துட்டு இனிமேல் அந்த லைட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் லைட் வந்துட்டு ஆன் ஆயிடும். ஸோ அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். சாரி நண்பா, அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு இந்த லைட்டை வந்துட்டு நம்மளால் டேரெக்டாக பவர் பாயிண்ட் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியல. ஸோ ஏன்னா ஒயரோட லென்த் வந்துட்டு அவ்வளோதான். ஸோ பவர் பாயிண்ட் வந்துட்டு அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து இது வரைக்கும் வந்துட்டு ஒயர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ நான் அதனால் இது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பவர் கேபிள் வந்துட்டு காட்டியிருப்பேன், ஒரு டேட்டா கேபிள். ஸோ அது வந்துட்டு இந்த கேபிள் தான். ஸோ இதில் தான் இந்த க்ரீன் கலர் லைட் வந்துட்டு விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த ஒயரில் வந்துட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒயர் வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கேபிளோட இந்த எண்டிங், அதாவது இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கும். இதை இந்த லைட்டில் வந்துட்டு எங்கே வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக் மாதிரி வந்துட்டு இருக்கும். நம்ம அப்படி கையில் பிடிக்கும் இல்லையா, ஸோ இந்த ஸ்டிக் மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதில் இந்த லைட்டோட இந்த சைடில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கில் அங்கிட்ட சின்ன ஒரு ஹோல் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லைட்டுக்கு வந்துட்டு டேரெக்டாக பவர் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, பின்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பவர் பட்டன் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைட் வந்துட்டு ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் பண்ண வேண்டிய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ இது இப்போ ஒயர் கனெக்ட் பண்ண முடியாதனால ஸோ இது நம்ம வந்துட்டு 2 வழியில் வந்துட்டு இதுக்கு பவர் வந்துட்டு கொண்டு வரலாம். ஒன்று இந்த கேபிள் வழியாக டேரெக்டாக பவர் பாயிண்ட் மூலயமா வந்துட்டு கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணி, இதுக்கு பேட்டரியுமே வந்துட்டு உண்டு. ஸோ பட் வந்துட்டு இந்த பாக்ஸ் கூட வந்துட்டு வராது, நீங்கள் அடிஷ்னலாக வந்துட்டு அது வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ அதை கனெக்ட் பண்ணி இதை எப்படி வந்துட்டு பவர் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி இதை கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இப்போ இந்த லைட்டுக்குள்ளே பேட்டரி வந்துட்டு நான் இப்போ கொண்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த லைட்டுக்கு வந்துட்டு ஒரு ரிமோட்மே வந்துட்டு ஸோ நான் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு மென்ஷன் பண்ண வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ இதுதான் அந்த ரிமோட்டு. ஸோ இதையுமே வந்துட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம்.
இதான் இந்த ரிமோட்டு. இந்த லைட்டை வந்து நம்ம இது மூலிமா வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ரிமோட்டோட டீட்டெயில்ஸு நான் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணி இந்த லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத. இப்போ நம்ம இதோடைய பேட்டரியை வந்து எடுத்து இந்த லைட்டை வந்து நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த லைட்டோட பேட்டரி. இது வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் இந்த லைட்டோட பேட்டரி. நல்லா வந்து பார்த்துக்கோங்க, நல்லா வெயிட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ எப்படியும் ஒரு 1/4 கிலோ கிட்ட வந்து இருக்கும்னு வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க. இதை எப்போ எப்படி இந்த லைட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த லைட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதில் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 2 எட்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு பட்டன்ஸு. ஸோ அந்த பட்டனில் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த பேட்டரியில் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பக்கத்தில் வந்துட்டு இதை வந்து நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை நான் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிச்சேன். நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்டரி வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி பேக் சைடு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நிற்கும். நேராக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டு ஒழுக்கான தான் ஆகும். ஸோ எனக்கு வந்துட்டு இப்படி வச்சா மட்டும்தான் வந்துட்டு கிளிப்பாக வந்துட்டு அதில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படின்னு வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பவர் பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்க, லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் வந்துட்டு ஆன் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஆன் ஆகிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வந்துட்டு ஆன் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இதோடைய இப்போ கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்னங்கிறதையும் நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த லைட்டில் இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ லைட் வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ லைட் வந்துட்டு இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ லைட்டை ஆன் பண்ணலாம், பவர் பட்டனை ஆன் பண்ணி. ஸோ இப்போ லைட் வந்துட்டு ஆன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு மோடை வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது என்ன மோடில் இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தாலே வந்துட்டு தெரியும். சிசிடி மோட்னு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிசிடி மோடு அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒயிட் கலர் மோடு. ஸோ ஒயிட் கலரில் உங்களுக்கு வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு எரியும். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு 100% வந்துட்டு இருக்கணும். அண்டு கீழே வந்துட்டு இது வந்துட்டு டெம்பரேச்சர் லெவல் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு 2500 கெல்வின் வந்துட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு லைட்டோட அந்த கலர் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ அது வந்துட்டு உங்களுக்கு வார்ம் எல்லோவாக வந்துட்டு இருக்கும். இதை நீங்கள் இப்போ இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகும். ஸோ இப்போ இது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. 12,000 கெல்வின் கிட்ட வந்து இதில் வந்து இப்போ வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பியூர் ஒயிட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ கிடைக்கும். ஸோ உங்களை பார்த்தா எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய மோடு வந்துட்டு என்ன அப்படின்னா HCL மோடு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கலரை வந்துட்டு நீங்கள் இதில் கீழே வந்துட்டு ஹச்னா வந்துட்டு உங்களுக்கு ஹியூ, அதாவது கலரை வந்துட்டு நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சேச்சுரேஷன் அண்ட் பிரைட்னஸ் வந்து 100% ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ஹச்சுங்கிறத மட்டும்தான் இப்போ நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஹச்சு வந்துட்டு 121% கிட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால இது க்ரீன் லைட் வந்து இப்போ உங்களுக்கு எரியுது. ஸோ இப்போ நான் வந்துட்டு டீக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்காம ஸோ எந்த மாதிரி லைட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹச்சு வந்துட்டு 0% வந்துட்டு வச்சுருக்கேன், அதாவது 0 டிகிரி. ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ரெட் கலர் வந்துட்டு எரியுது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்க்ரீனில். அண்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் தென் 10 டிகிரி கிட்ட வந்து உங்களுக்கு வைக்கையில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்ம் ஆரஞ்சு மாதிரி கலர்ஸ் வந்துட்டு கிடைக்கும்.
அண்ட் ஒரு 25 கிட்ட வந்துட்டு வைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு மேங்கோ மாதிரியான அந்த ஒரு கலர் வந்து கிடைக்கும். அண்ட் 60% கிட்ட வந்து உங்களுக்கு வைக்கிற உங்களுக்கு லைட் க்ரீன் மாதிரியான கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். $100 கிட்ட வைக்கும் போது உங்களுக்கு நல்ல டார்க் க்ரீன் வந்து கிடைக்கும். $148 கிட்ட வைக்கிறது உங்களுக்கு ஸ்கை ப்ளூ மாதிரியான கலர் வந்து கிடைக்கும். $200 கிட்ட வைக்கிறது உங்களுக்கு நல்ல டார்க் ப்ளூ வந்து கிடைக்கும். $300 கிட்ட வைக்கிறது உங்களுக்கு டார்க் பர்பிள் மாதிரியான கலர் வந்து கிடைக்கும். $350 கிட்ட வைக்கிறது உங்களுக்கு டார்க் ரோஸ் கலர் வந்து கிடைக்கும், டார்க் பிங்க் கலர். ஸோ மொத்தமே இதில் வந்து ஆக்சுவலாக வந்து 350 வரைக்கும் தான் வந்து உங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மோட் பட்டன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி 3 கலர்ஸ் பேட்டர்னில் ஆகிற மாதிரி. ஸோ அதில் நிறைய இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது வச்சோம்னா 2 கலர்ஸ் மட்டும் எழுத மாதிரி. அப்புறம் 2 இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் அடுத்த 3 கலர்ஸ் கிட்ட வந்துட்டு எழுத மாதிரி. அப்புறம் தேர்டு இது வைக்கிறதுல திருப்பியும் ஒரு 3 கலர்ஸ் கிட்ட ரிப்பீட் ஆகிற மாதிரி. ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார் அப்படி ஒயிட் கலரில் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க. அண்டு மூணாவது இது வந்துட்டு பார்க்கையில் உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் ரெட்டு, க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி ஒரு 4 கலர்ஸ் கிட்ட வந்துட்டுங்கிற மாதிரி. அண்டு செகண்ட் வந்துட்டு வாங்குறப்போ அடுத்த ஒரு 3 கலர்ஸ். அண்ட் தேர்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஆம்புலன்ஸ் அந்த இது நிறைய ஆம்புலன்ஸ் அண்ட் ஃபயர் இன்ச்சு அதுக்குரிய எஃபெக்ட் இது. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு மூணாவது தான் பார்த்தா இது 4th அண்ட் 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th 13 14 மொத்தம் 14 ஃபங்க்ஷன்ஸ் மோடு வந்துட்டு இதில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் 1 by 1 வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. இன்றைக்கி இந்த லைட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்துட்டு பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு எடுத்துருக்கோம்னு நான் வந்துட்டு நம்புகிறேன். ஸோ இந்த லைட்டோட ப்ரைஸிங் வந்துட்டு என்ன அப்படின்னா 4K, அதாவது 4000. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இதோட நல்ல ஒரு RGB லைட்டுன்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்துட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு ரன் பண்ணுறீங்க, இதெல்லாம் சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஜம்முன்னு இருக்குன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டிஜிடெக் RGB லைட்டை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இதோடைய டிஸ்பிளே லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அவங்க ஏதாச்சும் யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட லைட். ஸோ அதுக்காகவே வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய என்னென்ன வீடியோஸ்லாம் வந்துட்டு வேணுங்கிறதையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.